ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த பாப்பா கையில் ஏதோ சிப்ஸ் பாக்கெட் வச்சுருக்குறாங்க. கரெக்டாக அந்த குரங்கு பார்த்து வேகமாக ஓடி வந்து அதை பிடுங்கிட்டு ஓடிடுச்சு பாருங்க. குரங்கு இருக்கிற இடங்கள்ல நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எப்போ எங்கிருந்து வரும்னு சொல்லவே முடியாது. எங்க இந்த வீடியோல அடுத்தடுத்து காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு உள்ள இருந்து எட்டி பார்க்கும்போது தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. வந்திருக்கிறது புது விருந்தாளிகளா 2 முதலைகள். எப்படி வீட்டு கதவுல பெல் அடிச்சுட்டு ரெடியா நிக்குது பாருங்க. பார்த்துட்டு திறக்கவே இல்லையே. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஏதோ டெலிவரி கொடுக்கறதுக்காக ராத்திரி நேரத்துல இந்த ரோட்ல வந்திருக்கிறாரு. தெருவில் இருக்கிற நாய்கள் அந்த தெரு வழியா வழக்கமா போற எல்லா வண்டிகளோட சத்தத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சிருக்குமா. இந்த வண்டி புதுசாக இருந்ததுனால புது ஆள் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே பாயிறதுக்கே ரெடி ஆகிடுச்சு. அவர் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பைக்கை போட்டுட்டே ஓடிட்டாரு பாருங்க. ரோட்டில் தன்னந்தனியாக மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த தெருவில் நிறைய நாய்கள் இருக்குது. அந்த தெரு வழியாக ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாய் பாருங்க அப்படியே கத்திட்டு அந்த லேடி கிட்ட பாஞ்சு வரதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதோட கூட 2 நாய்களும் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ தெருவில் இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களும் கூட்டமாக வந்துடுச்சு பாருங்க. அந்த லேடி கொஞ்சம் சுதாரிச்சு அப்படியே ஒரு ஓரமாக போய் ஒதுங்கிக்கிட்டாங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அதை சமாளிக்கிறது மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான். அதுலயும் இது கடிச்சு அதை கவனிக்காம விட்டுட்டா ஆளோட கதையே முடிஞ்சிடும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஆட்டோக்கு கீழே ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டிருக்கு. என்னவா இருக்குன்னு பார்த்தா அங்க ஒரு உடும்பு மாதிரி உருவம் இருந்திருக்கு பாருங்க. உடும்பு சும்மா இருந்தாலே அதை ஒட்டி பிடிச்சிட்டு அதை விட்டு வெளியே வர மாட்டேன்னு அடம் பிடிக்கும். அதனாலதான் உடும்பு புடின்னு சொல்றாங்க. எப்படியோ ஆட்டோவை ஒத்த கால நிறுத்தி வச்சு உடும்பை இழுத்து வெளியே எடுத்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப அரிய வகையா இருக்கிறதுனால இது ஊருக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சா உடனே வன அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லணும். அப்படியே பத்திரமா கொண்டு போய் காட்டிலே விட்டுருவாங்க. எந்த விதத்திலயும் அது பக்கத்துல ரொம்ப நெருங்காம இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, பழகாத குதிரை பக்கத்துல போனா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். குதிரை அப்படியே வேகமா வந்து கவ்வி இழுத்துருக்கு பாருங்க. தெரியாம இதை தொட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. இதுல அவருக்கு இந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இவ்வளவு உயரமான மரத்துல சரசரன்னு ஏறிட்டு இருக்கு பாருங்க. ராத்திரி நேரத்துல இந்த லைட் அடிச்சு பார்க்கும்போது அப்படியே திகைச்சே போனாங்க, இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, வீட்டுக்கு வந்தவர் பைக்கை நிறுத்திட்டு அதுல இருக்கிற அந்த பெரிய மூட்டையை இறக்கி கீழே கொண்டு வராரு. மூட்டையை வச்சுட்டு திரும்பும்போது பக்கத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு பெரிய பாம்பு சத்தமே இல்லாம அவ்வளோ பக்கத்துல இருந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த லேடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆடு பாருங்க அந்த லேடி பண்ற மாதிரி அடுத்த செகண்டே இதுவும் வேலையை தொடங்கிடுச்சு. கரெக்டாக அந்த மேட் மேலே வந்து எப்படி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுது, பயங்கர ஆளாக இருக்கும் போலயே. எங்கே இந்த வீடியோவில் துணிக்கடையில் 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு எலி அவ்வளோ வேகத்தில் வந்திருக்கு. வந்த வேகத்தில் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்ததுனால இருட்டாக இருக்குதுன்னு நேரம் காலுக்குள்ளே பாஞ்சிடுச்சு போல. இந்த லேடி என்ன பண்ணுறது தெரியாமல் கொஞ்ச நேரம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ மேலே இருந்து கீழே வந்துடுச்சு. அறைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. எலியோட அட்டகாசங்கள் பயங்கரமாக இருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆட்டுக்கொட்டைகளில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். திடீர்னு வானிலை மாற்றமே ஏற்பட்டிருக்கு. மேகமெல்லாம் அப்படியே கருக்க ஆரம்பிச்சிருக்கு. கரு மேகங்களோட அப்படியே மழைக்கும் தயாராகிடுச்சு. இந்த காட்சியை பார்த்து அங்கே இருக்கிற ஆடுகள் எல்லாம் கொஞ்சம் மிரள தான் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் பயங்கர சூறாவளி காற்று வந்துடுச்சு. அன்னைக்கு நாள் ரொம்ப விசித்திரமாக இருந்ததுனால இந்த ஆடுகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மூலையிலே போய் ஒதுங்கி இருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம். இங்கே பஞ்சுகள் எல்லாம் ஒரே தொழுவத்தில் இருக்குது. திடீர்னு இடி மின்னலோட பயங்கரமாக சத்தம் கேட்டதுனால இந்த பஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இடி முழக்கம் நிற்கிற வரைக்கும் அலைமோதி ஓடிட்டு தான் இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, பச்சோந்தி தான் கையில் வச்சிருக்கிறாரு. இங்கே செவுரு மேலே ஏதோ ஒரு ஸ்பைடர் இருந்திருக்கு. இந்த செலந்தி பூச்சியை பிடிக்கிறதுக்காக இதை பக்கத்தில் கொண்டு போனதும் அதோட நாக்கு எவ்வளோ நீளமாக போகுது பாருங்க. பூச்சி ஒரு அடி தள்ளி இருந்தாலும் இங்கேருந்தே கேட்ச் பண்ணிடும் போல பயங்கர ஆள் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி வீட்டில இருந்து வெளியே எட்டி பார்த்தவர் இப்படி ஒரு காட்சியை பார்த்து அப்படியே திகைச்சு தான் போனார். சிங்கம் தான் ஊருக்குள்ளே வந்து மெதுவாக சுவரெட்டி தாங்கிறதுக்கு தயாராக இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்கு. எங்கிருந்து பார்த்தவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் அங்கங்கே ஆட்கள் எல்லாம் நடமாடிட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு சுவரில் இருந்து குதிச்சு வந்திருக்கு இந்த சிங்கம். பார்த்தது எல்லாரும் எங்கே ஓடுது தெரியாமல் ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்த டாக் துரத்திட்டு வந்ததும் இந்த லேடி எங்கே ஓடுதுன்னு தெரியாமல் இவரை பிடிச்சிட்டு பின்னாடியே சுற்றி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் அந்த நாய்க்கு ஓனராக இருப்பார் போல. சில உரிமையாளர்கள் இந்த நாயை ரோட்டுக்கு கொண்டு வந்ததோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த நாயை கவனிக்கிறதே இல்லை. அது யாரை துரத்தினாலும் அசால்ட்டாக நிற்பாங்க. அவங்களுக்கு அந்த நாயை பார்த்து எந்த பயமும் இருக்காது. ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எந்த நாயாக இருந்தாலும் பார்த்தா கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். வெளியே கொண்டு வந்து அதை கையோடு பிடிச்சே வச்சிருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த ஸ்டூலுக்கு அடியில் மறைஞ்சிருக்கு பாருங்க இந்த பூனை. அது பார்க்கறதுக்காக 2 தூள்
மூளையும் அந்த ஸ்டூலில் இருக்குது. இந்த பூனைக்கு நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அது மட்டும் மறைஞ்சிருந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கரையில் இருக்கிற இந்த சீல் பக்கத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இந்த லேடி நிற்கிறாங்க. ஆனால் சீல் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப உஷாராயிடுச்சு. எதுக்கு நம்ம பக்கத்துலேயே ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் துரத்தவே ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. மெதுவும் அப்படி கடிக்கவே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஓடியே வந்துட்டாங்க. ஒரு ஃபோட்டோக்கு ஆசைப்பட்டு கடி வாங்கக்கூடாதுல்ல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த கட்டடத்துக்கு மேல் தட்டில் மொட்டை மாடியில் தான் இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நல்ல வெட்ட வெயில் நேரத்தில் இந்த வெயிலே யாருக்காவது தூக்கம் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இந்த சிங்கங்கள் மெதுவாக கீழே இருந்து படியெல்லாம் ஏறி மேலே போயிருக்குதான். அவரையும் எழுப்புது. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சவர் சிங்கத்தை பார்த்ததும் ஓட்டமாக ஓடி இருக்கிறாரு. இந்த காட்சியெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம். இதெல்லாம் கீழே தரையில் ரோட்டில் தான் போகும் அப்படின்னு பார்த்தா படிக்கட்டெல்லாம் ஏறி மெதுவாக மேலே வரைக்கும் வந்துடுச்சு பாருங்க. மேலே இருக்கிறவங்க இங்கே எந்த ஆபத்தும் இருக்காது, எந்த விலங்குகளும் வராது அப்படிங்கிற தைரியத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் படிக்கட்டெல்லாம் ஏறி வரும் அப்படின்னு இதை பார்க்கும்போது தான் தெரியுது. எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஆட்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மறுபடியும் சுவர் எட்டி தாவி போயிருக்கு. அது தேடின மாதிரி இற எதுவும் கிடைக்கல போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே வெளியே கட்டில் போட்டு ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. மெதுவாக இந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை வருது. இவர் நல்லா மூடிட்டு படுத்திருக்கிறாரு. மெதுவாக ஏதோ சத்தம் கேட்குதுன்னு தலையை எட்டி பார்க்குறாரு பாருங்க. இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதும் அசைவே இல்லாத மாதிரி அப்படியே அசையாமல் படுத்துக்கிட்டாரு. ஒருவேளை இவர் எந்திரிச்சு ஓடி இருந்தால் அது துரத்த ஆரம்பிச்சிருக்கும் போல. ஆனால் இவர் அசையாமல் சத்தமெல்லாமல் இருந்ததும் ஒரு வகையில் நல்லதாக போயிடுச்சு. வந்து சிறுத்தை அப்படியே இவரை பார்த்துட்டு வந்த வழியை பார்த்து போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கேண்டீனில் ஏதோ டீ குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கிறாரு. திடீர்னு அந்த கேண்டீனுக்குள்ளே சிறுத்தை நுழைஞ்சு வந்திருக்கு பாருங்க. அது எதையோ துரத்திட்டு வந்திருக்கு. இவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்து அடுத்த செகண்டே வேகமாக வெளியே ஓடிட்டாரு. ஆனால் அந்த சிறுத்தை துரத்திட்டு வந்த அந்த இறையை தான் பின்னாடியே துரத்திட்டு போகுது. அந்த இறை பாருங்க, இவருக்கு பின்னாடி தான் அது ஓடிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் 3 பேரும் லைனை ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சம்பவம் அங்கே இருக்கிற கேமரால தெளிவாக பதிவாயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு யானையை பார்த்ததுனால அது ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸில் இருந்த எல்லாரும் சத்தம் போட்டதுனால கத்துற சத்தத்தை கேட்டு இந்த யானை பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது விலங்குகளை பார்த்தா நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்லா குளிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆமையை தான் பார்க்குறோம். இது என்னடா விசித்திரமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஆமை இப்படியெல்லாம் கூட டான்ஸ் ஆடி குளிக்குமான்னு இதை பார்க்கும்போது தான் நம்ப முடியுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, குரங்குக்கு எப்படி ஒரு மேக்கப் போட்டு விட்டுருக்குறாங்க பாருங்க. தலையில் ஒரு முடியை கொண்டு வச்ச உடனே ஆளே உருமாறி போயிடுச்சு. என்ன ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளே மாறிடுச்சு பாருங்களேன். முடியை வச்ச உடனே எதுக்கு கண்ண முடி இருக்குன்னு தான் தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஐஸ் கட்டிக்குள்ளே உறைஞ்சி போயிருக்கிற ஒரு முதலையை பார்த்ததும் அந்த முதலையை மீட்டு வெளியே கொண்டு வரதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. இது தண்ணியில் இருந்த முதலை தான். ஆனால் தண்ணியே உறைஞ்சி போனதுனால இந்த முதலையும் அங்கங்கே அசைய முடியாமல் அப்படியே இருக்குது. ரொம்பவும் கடினமாக இருந்த பனிக்கட்டியை எப்படியோ உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் முதலைக்கே கொஞ்சம் மூச்சு வந்திருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க. மாடு வந்ததும் எல்லாரும் தண்ணிக்குள்ளே ஓடி தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. மாடு கொம்பை பார்த்தாலே பயங்கரமாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த மாடு ரொம்ப வேகமாக இருக்குது.